ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த 5 லெட்டர்ஸ மட்டும் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? இந்த மாதிரி ஃபோனிக்ஸ், கிராமர் அண்ட் ஒலிமியல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலான மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 3 ஓட ரீகேப் பார்க்கலாமா? இதுல நம்ம சிவிசி வேர்ட்ஸ எப்படி ரீட் பண்றது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோவ பாருங்க. வாங்க படிக்கலாம். எந்த 5 லெட்டர்ஸ நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு பார்க்கலாமா? ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த 5 லெட்டர்ஸ நம்ப வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் இத வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எப்படி நம்ம பசங்களுக்கு ஈஸியா சொல்லி தரலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அதையும் கேளுங்க. அது ஒண்ணும் இல்லங்க. நல்ல ஒரு சாங் மெத்தட்ல சொல்லிக் குடுங்க. நீங்களே ஏதாவது ஒரு சாங் மாரி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும் பரவால்ல. நான் உங்களுக்கு ஒரு சாங் சொல்லி தரேன். இந்த மாரி வேணாலும் ட்ரை பண்ணுங்க. A-E-I-O-U, A-E-I-O-U, they are vowels. A-E-I-O-U, A-E-I-O-U, they are vowels. இந்த மாரி அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நெக்ஸ்ட்டு ஏன் இந்த 5 லெட்டர்ஸ நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம ஏவ வச்சுக்கலாம். இதுக்கு 2 சவுண்ட் இருக்கு. அதாவது ஷார்ட் சவுண்ட், இன்னொன்னு லாங் சவுண்ட். ஷார்ட் சவுண்டுக்கு இன்னொரு பேரு ஷார்ட் வவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாங் சவுண்டுக்கு இன்னொரு நேம் லாங் வவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் சவுண்ட் அப்படின்னா ஒண்ணும் புதுசுலாம் இல்லைங்க. ஈஸி தான். நம்ம லெட்டர்ஸோட சவுண்டு தான் ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லாங் சவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம லெட்டர்ஸோட நேம தான் அவங்க லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தரேன். பாருங்க. இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் மேன் அப்படின்னு வச்சிருக்கோம். இது எப்படி நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ம், அ, ம, இன், மேன் அப்படின்னு சொல்றோம். இங்க ஏவ நம்ம அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் பண்றோம். இங்க கீழ லாங் சவுண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். க, ஏ, கே, ம், கேம். இதுல வந்து சைலன்ட். இது பின்னாடி வர வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த இடத்துல ஏவ நம்ம ஏ அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். இதுதான் இந்த 2க்குள்ள டிஃபரன்சஸ். அதாவது நம்மளோட வவல்ஸ் லெட்டருக்கு மட்டும் ஒரு சவுண்ட் இருக்கு, ஒரு நேம் இருக்கு. அதாவது ஒரு லாங் சவுண்ட், ஷார்ட் சவுண்ட் அப்படின்னு இருக்கு. இதனால தான் இந்த 5 லெட்டர்ஸ நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஷார்ட் சவுண்ட்னா என்ன? லாங் சவுண்ட் அப்படின்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு 5 லெட்டர்ஸையும் குடுக்க போறேன். அதோட ஷார்ட் சவுண்ட் அதாவது இந்த லெட்டரோட சவுண்ட மட்டும் என் கூட கரெக்ட்டா சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. இதோட ஷார்ட் சவுண்ட் அ. நெக்ஸ்ட் லெட்டர் இ. இதோட ஷார்ட் சவுண்ட் ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. இதோட ஷார்ட் சவுண்ட் இ. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. இதோட ஷார்ட் சவுண்ட் ஆ. நெக்ஸ்ட் லெட்டர் யு. இதோட ஷார்ட் சவுண்ட் அ. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. அ, ஏ, இ, ஆ, அ. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஷார்ட் சவுண்ட் அப்படின்னா நம்ம லெட்டரோட சவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லாங் சவுண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு லெட்டர்ஸ் டிஸ்ப்ளே பண்றேன். என் கூட சேர்ந்து அதோட நேம சொல்லுங்க. இப்ப பார்க்கலாங்களா? ஏவோட நேம் ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் இ. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. நெக்ஸ்ட் லெட்டர் யு. இதே மாதிரி உங்க பசங்களுக்கும் சொல்லித்தாங்க. லெட்டர்ஸ்க்கு சவுண்ட சொன்னோம்னா, அது ஷார்ட் சவுண்ட். லெட்டர்ஸ்க்கு நேம சொன்னோம்னா, அது லாங் சவுண்ட். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ப இதே மாதிரி மித்த லெட்டர்ஸ்க்கும் ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப நான் குடுக்க போறேன். இப்ப நம்ம எக்ஸாம்பிளா பிங்கிற லெட்டர எடுத்துக்கலாம். இதுக்கு ஷார்ட் சவுண்ட் அப்படின்னா ப அப்படின்னு சொல்லலாம். லாங் சவுண்ட் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்ப நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல எப்பவுமே பிங்கிற லெட்டர நம்ம பி அப்படின்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணவே மாட்டோம். அதனால தான் இந்த லெட்டர் வவல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ, இந்த 5 லெட்டர்ஸ் அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யு இந்த 5 லெட்டர்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே
நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மித்த லெட்டர்ஸ்க்கு நம்ம ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம வேர்ட்ஸ் ரீட் பண்றப்ப எப்பவுமே பிய வந்து ப அப்படின்னதே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த லெட்டர்ஸ நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப சிவிசி வேர்ட்ஸ நீங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்க பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு சில டவுட் வரலாம். அந்த மாரி என்னோட வீடியோ பார்த்த சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு டவுட் வந்துச்சு. அதுக்காக தான் இந்த டிப் நான் சொல்றேன். பாருங்க. இங்க ஒரு வேர்டு குடுத்துருக்கேன். பென் அப்படின்னு. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ப, ஏ, பே. நம்ம பசங்களுக்கு சொல்லி தரப்பயே இந்த 2 லெட்டர் பிளெண்டிங் வந்து கரெக்ட்டா அவங்களால தெரிஞ்சிருச்சுனா மட்டும் தான் 3 லெட்டர் போகணும்னு சொல்லியிருக்கேன். இத வந்து நீங்க மறக்காதீங்க. ஸோ மறுபடியும் சொல்லி தரேன் பாருங்க. ப, ஏ, பே, ம், பென். இந்த மாரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு வேர்டு சொல்றேன். ர், ஆ, ரா, ட், ராட். நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க. சில குழந்தைங்க படிக்கிறப்ப ஸ், ஈ, ப், சிப் இப்படின்னு படிப்பாங்க. இப்படி படிக்கிறாங்க, ஓ கரெக்ட்டா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. நம்ம அந்த வேர்ட விடக்கூடாது. எப்பவுமே இந்த ஃப்ளோவ அவங்கள கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு தடவ சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் இத 2யும் சவுண்ட் சொல்லி ஜாயின் பண்ணிட்டு, வர சவுண்டோட தான் 3 லெட்டர் சொல்லணும். அப்பதான் பின்னாடி 5 லெட்டர், 7 லெட்டர் படிக்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஃப்ளோ வந்து கன்சிஸ்டன்ட்டா வரும். ஓகேங்களா? கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. லாஸ்ட்டான டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நானு லாஸ்ட் வீடியோல எம்-இ-ய வந்து நான் மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஃப்ரெண்டு சில பேருக்கு டவுட் வந்துச்சு. நம்ம எம்-இ அப்படிங்கிறத நம்ம மீ அப்படி தானே சொல்லணும். ஏன் நம்ம மே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு. நம்ம குழந்தைங்களுக்கு 2 லெட்டர் வேர்ட்ஸ இப்ப தான் பிளெண்ட் பண்ண சொல்லி தரோம். அந்த டைம்லயே நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும், அந்த ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து சிவிசி வேர்ட்ஸ எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சிவிசி வேர்ட்ஸ் அவங்க நல்லா ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்படின்னா தான் நம்ம ரூல்ஸுக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணணும். அதனால சிவிசி வேர்ட்ஸ் அவங்க ரீட் பண்ணி பழகுற வரைக்கும் எம்-இ அப்படிங்கிறது 2 லெட்டர் பிளெண்டிங்காவே பாருங்க. அதாவது ம், ஏ, மே அப்படிங்கிற மாதிரியே பாருங்க. மீ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் வேர்டா பார்க்காதீங்க. இதே மாரி இருக்கிற வேர்ட்ஸ் தான் பி-இ அப்படின்னு சொல்றதையும் நம்ம ப, ஏ, பே அப்படிதான் சொல்லணும். அதே மாரி தான் டபிள்யூ-இ அப்படிங்கிற வேர்டும் வ, ஏ, வே அப்படிதான் சொல்லணும். இப்போதைக்கு நம்ம பசங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 லெட்டர் பிளெண்டிங், 3 லெட்டர் பிளெண்டிங் இதுதான் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி எல்லா ரூல்ஸையும் படிக்கிறப்ப, அவங்களுக்கு மித்ததையும் நம்ம ஈஸியா சொல்லி தரலாம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கண்டிப்பா பின்னாடி வர வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன்.